everyone, எல்லாரும் எப்படி இருக்கிற? ரமதான் கரீம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு vlog வந்து எடுக்க நினச்சேன். நான் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண மட்டும் தான் நோம்பில் நினச்சிருந்தேன். நான் பெருசாக வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இடங்களில் நிறைய பேர் வந்து vlogs தான் கேட்டிருந்தேன். நான் வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ள எனக்கு அதுக்கு வந்து வாய்ஸ் எல்லாம் கொடுத்து எடிட் பண்ணக்குள்ள லேட் ஆகும். ஸோ டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து பேசாமல் வீடியோ அப்லோட் பண்ணேன். ஆனால் நான் நினச்சேன் நான் வந்து பேச்சு வேண்டபடியால் இந்த வீடியோஸ் வந்து ஆக்கள் என்ஜாய் பண்ணுவேன்ட்டு பார்த்தா நான் வந்து கராவது நிறைய பேர் என்ஜாய் பண்ணுற மாதிரி விளங்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு vlog வந்து உங்களுக்கு ஷூட் பண்ண போகிறேன். ஸோ நோம்பில் வந்து சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் நாங்கள் என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லெட்ஸ் பிகின். ஸோ நாங்கள் வந்து சஹர் செஞ்சு முடிஞ்சு இப்போ வந்து சுப தொழுதுட்டு கொஞ்சம் வெளியில் மிரிக்கிற எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கொஞ்சம் நேரம் டைம் இருந்தால் நான் தூங்கி எழும்புறேன். நான் ரயன் வந்து காலைல அவருக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக ஒரு ரூட்டீன் எப்போ மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து தொடங்குவேன். எப்படி ஒரு 8 மணி 8:30 மாதிரி ஆள் எழுப்பிட்டு ஸோ அவர் எழுப்புறதுக்கு முதல்ல முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து ஏதாச்சும் வேலை இருந்தது அப்படின்னா எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தேன்னா அவர் எழுப்புறதுக்கு முதல்ல கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்புறோம். ஸோ அதான் என்னை வந்து எக்ஸ்ட்ரா நோம்பு டைமில் தூங்குறதுக்கு கிடைக்கிற டைம் வந்து அந்த காலில் வந்து கிடைக்கிற சின்ன நேரம் தான். மற்றபடி டே டைமில் அவர் வந்து தூங்குகிற டைமில் நான் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு அந்த மாதிரி வேலையில் வந்து போய்கொண்டிருக்கேன். ஸோ இன்றைக்கு காலில் வந்து நான் என்ன செய்ய நினச்சிருக்கிறேன்டா, எனக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் இருக்கிற அது அப்புறம் உடுப்பெல்லாம் நிறைய மடிக்கணும். இதெல்லாம் கழுவி இப்போ 4-5 நாளைக்கு மேலே அதெல்லாம் மடிக்கணும். அண்ட் அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு உடுப்பு வந்து கழுவ போடணும். அந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் கழுவணும். அதெல்லாம் கழுவி முடிச்சு வச்சா தான் நிம்மதி. புள்ள எழுப்பிட்டேன். இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு நான் சிஸ்டர்ட டோனட் ரெசிபி ட்ரை பண்ண நினச்சேன். நான் எழுப்புறதுக்கு முன்னுக்கு இந்த டோ வந்து செஞ்சு வைக்க மட்டும் தான் ஃபஸ்ட் நினச்சிருந்தேன். பட் ஆள் வந்து இன்றைக்கி வளமையை விட நேரத்தோடு எழுப்பினபடியால் அவருக்கு ஒரு சைடில் அவர்கிட்ட சாப்பாடை செஞ்சு அவருக்கு கொடுத்துட்டு அவர் இப்போ வந்து கொஞ்சம் ட்ரையான சாப்பாடு அப்படி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு அவரே வந்து சாப்பிட்ரு. ஸோ அவர் சாப்பிட்றது டைமில் நான் இந்த சைடில் அவரோட பேசி டோனட்டுக்கு வந்து டோ பிணைஞ்சி வச்சுட்டேன். இந்த டோனட்டுக்கு எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றா கொடுத்துருக்கிறேன்னா இதில் உங்களுக்கு ரஃபாக சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ இந்த டோனட்டுக்கு வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கொண்டேன்டா, ஈஸ்ட் ஃபஸ்ட் எடுத்துருக்கிறேன். அது பிறகு சீனி என்ன தான் மூடி வச்சாலும் எங்களும் சரி ஏதாச்சும் ஒரு எறும்பு வந்து போயிட்டு ஸோ அதில் வந்து ஒரு எறும்பையை வந்து வெளியே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை உடச்சி சேர்த்துட்டு ஃப்ரெஷ் பால் சின்ன அந்த 180 ml பால் வருமுன்னா அதில் ஒன்றையும் போட்டுட்டு பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இதில் கடைசியாக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கோதுமை எடுத்திருக்கிறேன். மாடு அளவு வந்து நான் இதுக்கு வேறையாக ஒரு 250 கிராம் மாதிரி நிறுத்து வேறையாக வாங்கியிருந்தேன். அதை வந்து ஃபுல்லாக போட்டும் எனக்கு அந்த ரொட்டிக்கு பிணைற மாதிரி ஒட்டாத மாதிரி வந்து பிணைஞ்சு கொட்டுறதுக்கு போதாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கோதுமை போட்டுக்கொண்டு ஸோ நீங்களும் வந்து ஒரு 300-350 கிராம் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது வந்து ஒரேடியாக போடாமல் ரொட்டியெல்லாம் இப்போ நாங்கள் வந்து தட்டி சுடுறதுக்கு எப்படி வந்து ரெடி பண்ணிக்கொள்கிறோம் அது மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் வந்து பெருசாக ஒட்டாத மாதிரி டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து மூடி ஒரு 2-3 மணித்தியாலும் வச்சுட்டேன்டா சரி. அண்ட் முடிஞ்ச அளவு கையால் நல்லா மாவை நல்லா வந்து நீட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நீட் பண்ணுற வரைக்கும் உங்களோட மாவு வந்து நல்லா சாஃப்டாக டோனட் வந்து நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்து வரும். இவரை தூக்கமாக போயிட்டு கடைசியில் நானும் சேர்ந்து இவரோட குட்டி தூக்கமாட்டு தூங்கி இவர் நேரத்தோட எழுப்பிட்டு ரயோன் குட்டி மகன் சொல்லுங்கள் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி நேரத்தோட எழும்பிட்டு உம்மி இப்போ ஒரு வேலையும் செய்கிறதுக்கு நான் விட்டுறல. ஹாய் சொல்லுவாங்களே. ரயான் உண்மை இன்றைக்கி மேட்சிங். ஹாய் ரயான் உண்மை இன்றைக்கி மேட்சிங்க. பாப்பா ப்ரஷ் பண்ணாமல் நாங்கள் வெயிட் யார் வார குட் ஜாப். எஸ் we did it. ஸோ என்னோட டோனட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்ட காலையில் இவர் வந்து சாப்பிட்ற டைம்லேயே பேபி எல்லாம் கீழே போட்டா மறுபடி போடுங்கப்பா. நான் நோம்பில் வந்து பெருசாக வெளியே போயிட்டு பட்டுறல, ஏன்னா சரி சூடுனா வெளியில் இப்போ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெஸ்டான வேலை முடிஞ்ச வரக்குள்ளே கொண்டு வர. மற்றபடி
பிள்ளைய கூட வெளியே பெருசாக நோம்பு தொடங்கின பிறகு கூட்டிகிட்டு போயிட்டே படலை. ஸோ இன்றைக்கி வந்து காலைல கொஞ்சம் வெளியே போயிட்டு வர நினச்சினாங்க. எஸ் டன். அடுத்தது என்ன போட போகிற நீங்கள்? லேட்டஸ்டா எஸ் டன். ஸோ இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியே போயிட்டு வர போகிற ரயானுக்கு வந்து கொஞ்சம் உடுப்பு வந்து பார்க்கணும். மெயினாக கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வந்து எடுக்க நினச்சேன். ஏன்னா இந்த முறை பெருநாளைக்கு பெருசாக நான் வந்து எடுக்க நினைக்கல. நான் சரி சூடானபடியால் வீட்டுக்கு வந்து போடக்கூடிய மாதிரி கேஷுவல் வேர் அந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கணும். போயிட்டு வந்தது அப்புறம் பகல் சாப்பாடு வந்து செய்யணும் ரயானுக்கு. நான் இறால் வாங்கி வச்சிருக்கிறேன். எங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து சஹருக்கு நாளைக்கு சஹருக்கு வந்து இறால் பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து செய்யணும். பட் ரயானுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 2 இறால் மாதிரி எடுத்து அவருக்கு கொஞ்சம் இறால் சோறு மாதிரி ஒரு சின்ன இறால் சோறு இல்லாட்டி இறால் மஜ்பூஸ் மாதிரி அவருக்கு வந்து செய்ய நினச்சேன். ஸோ குயிக்காக வெளியே போகிறது ஒரு மிச்சம் ஒரு 2 ஹவர் மாதிரி போயிட்டு வரதான் நான் அவருக்கு வந்து சமைக்கிற வேலையும் இருக்கிறபடியால் நான் வந்து இந்த பயணத்துக்காக ரெடியாக போகிறல குயிக்காக ஒரு ஹபாயா போட்டு போயிட்டு வரதான். ஸோ டக்குன்னு போயிட்டு வரோம். ஸோ வெளியே போயிட்டு வர டைமில் எனக்கு வந்து கொஞ்சம் எங்கள் இறால் பிரியாணிக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சம் தயிரெல்லாம் வந்து வாங்க இருந்தோம். ஸோ அதே வந்து ஆன் த வே வாங்கிக்கொண்டே தான் வீட்டுக்கு வந்தாங்க. அண்ட் ரயானுக்கும் வீட்டுக்கு வந்து குயிக்காக 2 இறாலை போட்டு அவருக்கு ஒரு இறால் சோறு செஞ்சு கொடுத்துருந்தேன் நான் பகல் சாப்பாட்டுக்கு. இதே தான் அவருக்கு ராவ் சாப்பாட்டுக்கும் அவளுக்கு ஒரு இறால் வந்து கொடுத்தாலே போதும். நான் இதுக்கு முதல்ல ஒருக்கா ரயானுக்கு இறால் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து பிள்ளைகளுக்கு இறால் கொடுக்கக்குள்ள கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற நிலமைனா ஏன்னா இறால் சரி ஹீட்டுன்றபடியால் சம்டைம்ஸ் வந்து அலர்ஜிக்கு வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறேன். ஸோ ரயானுக்கு வந்து இது 2ஆம் முறை நான் கொடுக்குறது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரே ஒரு இறால் தான் ஒரு நேரம் வந்து நான் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கோழியை இறைச்சா காஞ்சி போல. இன்றைக்கி வெளியே போயிட்டு வந்ததால் எனக்கு வந்து சஹருக்கு நான் நார்மலி செய்கிற மாதிரி சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு டைம் போதான் போயிட்டு. ஸோ மெயினாக வந்து நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் குயிக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன்னா. ஓகே, ஸோ இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ண இருக்கிற இன்றைக்கி நன்னாரி சிரப். இது வந்து பால் ஊற்றி அடிக்கணும். இது கொஞ்சம் ஆப்பிள் வந்து வெட்டி போட நினச்சேன். அது அப்புறம் டோனட்டமா ரெடி ஆகிட்டு அதை தட்டணும் வெட்டணும். இது வந்து ரோல்ஸுக்கு முட்டை வந்து நேற்று அவிச்சு வச்சேன். ஸோ செய்யும். இந்த டோனட் ரெசிப்பியை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு டோனட்டாண்டு அவ்வளோ வந்து புதுமைப்படும். ஏன்னா நான் வந்து இதுக்கு முதல்ல வீட்டில் செஞ்சுருக்கிற டோனட் அது டோனட்டாக வரவே இல்லை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து காட்டலை. பட் இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல பிராண்டடு டோனட் நீங்கள் போயிட்டு வாங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் இது வெட்டைக்கொலை கொஞ்சம் முடிஞ்ச அளவு நல்லா தின்னாகவும் இல்லாமல் நல்லா திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து தேங்காய் ரொட்டியெல்லாம் தட்டுறதை விட கொஞ்சம் அகலமாக வந்து நீங்கள் வெட்டிக்கொண்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பொரிக்கக்குள்ளையும் இன்னும் கொஞ்சம் நல்லா பொங்கி நல்ல சைஸில் வந்து டோனட் வரும். நான் இதுக்கு செஞ்ச இந்த டாப்பிங் வந்து எனக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டையெல்லாம் போய்ட்டு எனக்கு தெரியும் நான் வந்து செஞ்சு கொண்டு போனேன். பட் என் கேமரா வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டு. ஸோ நடுவில் வந்து எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு தான் பார்த்து கேமரா வந்து எப்போயோ ஆஃப். ஸோ சரியாக நான் வந்து 2 இன்க்ரீடியன்ட் போட்டதுக்கு பிறவே வந்து ஆஃப் ஆகிருக்கிற போல்.
இதில் எடுத்துக்கொண்டது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கொக்கோ பவுடர், பட்டர், அதுக்கப்புறம் ஐசிங் சுகர் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வந்து வீட்டில் ஐசிங் சுகர் இல்லை வாங்க மறந்துட்டபடியால் சீனியை வந்து பவுடர் பண்ணி அதை தான் எடுத்திருந்தேன். ஸோ நீங்களும் அது அப்படியே செய்யலும் வேணும்னு சொன்னால். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல க்ரீமாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்ச டோனட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் அப்படியே ஒரு டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுட்டேன்னா உங்களோட டோனட்ஸ் வந்து ரெடி. நோன்பு திறக்கிற டைம் வரைக்கும் என்னதான் என்ன சொல்கிற நோம்பாக இருந்தாலும் கூட அந்த வேலையெல்லாம் வந்து நோம்பு திறக்கிற டைமுக்கு முதல்ல முடிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் எல்லாம் வந்து செஞ்சு பட்டுறேன். பட் நோம்பு திறந்தது பிறகு என்ன தான் சாப்பிட்டாலும் அந்த எனர்ஜியெல்லாம் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு டயர்ட்னஸ் தான் வரும். ஸோ அதில் பெருசாக நான் வந்து நோம்பு திறந்தது பிறகு எந்த ஒரு வேலையுமே வச்சுக்கொள்கிறல. ஸோ அதனால் நான் வந்து சஹருக்கு கூட முடிஞ்சளவு எளியாக வந்து நேரம் கிடச்சா காலையிலே வந்து சமைச்சிட்டேன். ஸோ ரயானுக்கு வந்து அது எனக்கு பகல் சாப்பாடு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து நான் சஹருக்கு ஃப்ரிட்ஜில் போட்டு சூடாக்கி வந்து எடுக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வந்து சாப்பிடணும்னா இல்லாட்டி நாங்கள் வந்து லேட் நைட்டில் வந்து செய்யக்கூட அந்த சாப்பாடு அடுத்த நாள் பிள்ளைக்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சஹருக்கு எடுக்கிறேன். பட் நாங்கள் இன்றைக்கி வெளில போயிட்டு வந்தபடியால் சரியாக நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான வேலை மட்டும்தான் எனக்கு செய்ய கிடச்ச. மற்றபடி சஹருக்கு சமைக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கல. பட் இன்றைக்கி வந்து நல்ல விஷயம் என்னென்னா ஈஸியான ஒரு சாப்பாடு தான். இறால் பிரியாணி வந்து ஒரு 1 பாட் வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அவ்வளோ சூப்பர் ஈஸியான ஒரு ரெசிபி. நான் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்ச ஈவினிங் இப்போ வந்து ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்டு பிரியாணி செய்கிறதான். ஸோ நான் வந்து இறால் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 400 கிராம் மாதிரி இறாலுக்கு தான் ஒரு 2.5 கப் மாதிரி அரிசி போட்டு இந்த இறால் பிரியாணி வந்து செஞ்சுருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா பிரியாணிக்குமே சேர்க்குற மாதிரி ஏலக்காய், கருவேப்பட்டை, கிராம்பு, பேலீஃப் எல்லாத்தையும் நெய்யில் கொஞ்சம் நேரம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை கொச்சிக்காயெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த சைட்டில் இறாலுக்கு வந்து என்னென்ன தூள் வந்து போட்டுன்னு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சீரகம் வந்து எடுத்துக்கொண்டேன். சீரகம் வந்து இறால் பிரியாணியில் உங்களுக்கு கொஞ்சம் கூடவாக சேர்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூன் மாதிரி சீரகம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொச்சிக்கத்தூளும் அதே அளவு சேர்த்து அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சோயா சாஸ் உப்பு போட்டுட்டு கையால் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நெய்யில் அந்த வதக்கி கொண்டிருக்கிற வெங்காயத்தில் கொஞ்சம் இஞ்சி வெள்ளை வெங்காயம் அரைச்சதையும் வந்து போட்டிருந்தேன். இஞ்சி வெள்ளை வெங்காயம் 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் எடுத்துக்கொண்டேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசமெல்லாம் போய் வரக்குள்ள இதில் வந்து கொத்தமல்லி எல்லாம் ஒரு கைப்பிடி மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 சேர்த்துக்கொண்டேன். வெங்காயம் பார்த்துட்டா மீடியம் சைஸ் வெங்காயத்தில் நான் 3 மாதிரி எடுத்துக்கொண்டேன். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த பெரட்டி வச்ச இறாலையும் வந்து இதில் போட்டுட்டு இறால் உங்களுக்கு தெரியும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சாலே நல்லா அந்த ஆரஞ்சு கலர் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக மட்டும் இதை வந்து நான் மூடி வச்சுருப்பேன். இப்போ இதில் வந்து முழுசாக நான் நினைக்கிற மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி நான் தயிர் சேர்த்துருக்கோம். நான் 2 ஸ்பூன் மாதிரி போட்டதுக்கு அதில் ஃபுல்லாக நிறச்சி போட்டதால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மாதிரி தயிர் எடுத்துக்கொண்டிருந்தேன். இவ்வளோ தான். இப்போ தயிர் சேர்த்ததுக்கு பிறகு எகெயின் அந்த மசாலாவோட தயிரெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியை வரதுக்காக அதையும் இன்னொரு 2 நிமிஷம் மூடிட்டு இப்போ நாங்கள் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டிருந்தேன். நான் வந்து பிரியாணிக்கு எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது கீரி சம்பா அரிசி தான். நீங்கள் வந்து பாஸ்மதியில் செய்ய விருப்பம் அப்படின்னா இந்த டைமில் பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கொள்ளிடும். ஆனால் அரிசி எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணுற அந்த டைமில் வந்து நீங்கள் கழுவி ஊற வச்சாலே வந்து போதும். மிச்ச நேரம் ஊறணும் மட்டும் இல்லை. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் வளமையாக வந்து அரிசியை வந்து எப்படி வேக வைக்கிறோம் அது மாதிரி இந்த பிரியாணி வந்து வேக வைக்க தான் இருக்கிறேன். இது நீங்கள் வந்து தம்லெல்லாம் போடணும் முடியல. அரிசி நார்மலி நீங்கள் எப்படி வேக வைக்கிறோம் அதே மாதிரி வேக வச்சு எடுத்தாலே போதும். நான் இறால் பிரியாணியில் நிறைய ஸ்பைசஸோ இல்லாட்டி என்ன சொல்கிற மசாலா அதுன்னு ஒன்றும் பெருசாக சேர்க்குறல. ஏன்னா இறால்லே வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன் நேச்சுரலி அதில் ஒரு நல்ல அந்த இறால்ட வாசம் இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு நீங்கள் மிச்சம் அது இது போடாமல் செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாட்டில் நல்லா வரும். ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து சேர்க்குற இந்த என்ன சொல்கிற ஸ்பைசஸ் அந்த தூள் அதெல்லாம் வந்து குறைச்சி வந்து சேருங்க. சாதாரணமாக பிரியாணி போடுற மாதிரி போடாமல் அதை விட கொஞ்சம் குறைச்சி வந்து போடுங்க. இன்றைக்கி நான் வந்து எடுத்துக்கொண்ட ஸ்பைசஸ் மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்ல அந்த இறால் பிரியாணியில் நல்ல அந்த இறால்ட வாசம் வந்து உங்களுக்கு வரும். நான் நடுவில் இருக்க திறந்து பார்த்தேன். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் கீரி சம்பா வந்து ஒரு மாதிரி இருக்குமென்னா சிலது வந்து கொஞ்சம் டக்கண்டு வேகும், சிலது வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கிறபடியால் கொஞ்சம் நடுவில் வந்து திறந்து பார்த்துக்கொள்ளுங்க. தண்ணி வந்து நல்லா
அரிசி வந்து வேகிறதுக்கு இன்னும் தேவைண்டா கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். கூடையாக இருக்கிற அப்படின்னா நீங்கள் திறந்து வச்சு குக் பண்ணேன்டா உங்களுக்கு குயிக்காக வந்து தண்ணியெல்லாம் வற்றிடும். எங்களுக்கு வந்து நோம்பில் பெருசாக அந்த பால் கறி மரக்கறி அதெல்லாம் பெருசாக சாப்பிடலாம். முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஒன்றுக்கு போட்ட மாதிரி இந்த மாதிரி ஏதாச்சும் செய்கிறேன். அப்படி இல்லாட்டி அவியல் பருப்பு அந்த மாதிரி தான் சஹருக்கு பெருசாக செஞ்சு படுறேன். பட் பிள்ளைக்கு வந்து நான் அவியல் பருப்பு செய்கிற நாளைக்கு அவருக்கு ஏதாச்சும் ஒரு மரக்கறியும் வந்து செய்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து மரக்கறி செய்கிறோம்னா ஸோ அவருக்காக வந்து ஒரு பால் கறி எப்படியும் ஒரு நாள் நான் ஏதாச்சும் வந்து அவருக்கு செஞ்சு அந்த பகல் சாப்பாட்டில் வந்து அவர் சேர்த்துக்கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான், எங்கள் இறால் பிரியாணி ரெடி ஆகிட்டு கடைசி இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் லைட்டாக வந்து ஊற்றிக்கொண்டு பெருசாக ஊற்ற வேணாம். ஏன்னா இதில் வந்து இறால்ட வாசம் தான் மெயின் நல்லா வரணுன்றதால வேறு எந்த ஒரு சென்ஸும் வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அப்படியே அரிசி வந்து உடையாமல் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா அவங்களோட இறால் பிரியாணி வந்து ரெடி. கீரி சம்பாலாம் பொதுவாக உடையிறல, நீங்கள் வந்து பாஸ்மதியில் பிரியாணி செய்கிறண்டா தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். ஏன்னா அரிசி வந்து டக்குண்டு அந்த சூட்டோட செஞ்சேன்டா உடையிறப்படியால். ஸோ அவ்வளோதான், என்னோட இறால் பிரியாணி ரெடி. அண்ட் ரயானுக்கும் ராவு சாப்பாட்டுக்கு அவர்கிட்ட இறால் சோறையும் கொடுத்துட்டு இந்த சைட்டில் நான் வந்து சஹருக்கு தான் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாப்பாடு. பட் எனக்கே வந்து கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் ராவுக்கு வந்து ரயானோடு சேர்ந்து கொஞ்சம் இறால் பிரியாணி வந்து சாப்பிட்டேன். மாமா வேணுமா? அவ்வளோதான், எங்களோட இறால் பிரியாணி ரெடி. நான் வந்து சூப்பர் டயர்டாக இருக்கிறேன். இந்த ரெசிபியை கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைக்கு ஆல்ரெடி நான் வந்து சாப்பாடு கொடுத்து நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்டு மிச்சம் வந்து சஹருக்கு தான் சாப்பிடணும். இந்த ரெசிபியை கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே மிச்சம் நிறைய ஸ்பைசஸ் போடாமல் கொஞ்சமாக வந்து போட்டு இறால் பிரியாணி செய்யுங்க, சாப்பாடு நல்லா வரும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். ரமதான் கரீம்.